விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு லவ் அஃபேர் ஏதாவது இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை எனக்கு ஏற்கனவே காதல் விஷயம் இருக்குது பட் பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறவங்களுக்கு மறுபடியும் லவ் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் இருந்த நீங்கள் அந்த நிலைமைகள் மாறி உங்களுடைய வேலையில் ரொம்ப ரிலாக்ஸாக வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்க, ஜாபில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறையா இருக்குது. ஸோ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகினா நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களோ இல்லையோ வேலையில் பெரிய லெவலில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பிரகாசம் தான் சொல்லணும். ஸோ வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாபில் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருந்தால் கூட செலவுகளும் இந்த வாரத்தில் மே 14க்கு அப்புறம் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மனநிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் துர்க்கையை நீங்கள் ரெகுலராக கும்பிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, விநாயகர் பெருமானை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள்.